சஷ்டிக்கு என்ன நைவேத்தியம் பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்போது இந்த பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பாகு காய்ச்ச தேவையில்லை, டேரெக்டாக போட்டு செஞ்சிடலாம். கல்கண்டு பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு நான் 3/4 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணி கொஞ்சம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததும் அரிசியை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வேகணும் அரிசி. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி தரும். இப்போது நம்ம வெந்துருச்சான்னு செக் பண்ணுவோம். அரிசி லைட்டாக இருக்குது. ஸோ தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தால் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. இதுக்கு நான் டைமண்ட் கல்கண்டு தான் எடுத்திருக்கேன். சின்ன கல்கண்டு இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. ஈக்குவல் ரேஷியோவில் நான் எடுத்திருக்கேன். இன்னும் அதிகமாக வேணும்னா 1க்கு 1.25 ரேஷியோ எடுத்துக்கோங்க. இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி முந்திரி சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்து டூட்டி ஃப்ரூட்டி நான் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். அடுத்து காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலராக இல்லாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியும். அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போது வறுத்து வச்ச எல்லாத்தையும் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் சேர்த்து கிளறி விட்டால் நம்ம கல்கண்டு பொங்கல் ரெடி. உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறட்டும். டாடா, பை பாய்.